தனி வேண்டல், குழும வேண்டல், திரு அவை சமூக வேண்டல் என்று 3 வகையாக நாம் பிரிக்கிறோம். பெரும்பாலான கத்தோலிக்கர்கள் திரு அவை சமூக வேண்டல் அதற்கு தான் அதிக அழுத்தம் கொடுக்குறாங்க. கோயிலுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து இறைவேண்டல் செய்வது. தனி வேண்டல் என்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. குடும்ப வேண்டலும் இப்பொழுது நம்முடைய திரு அவையில் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. ஆகவே தனி வேண்டலுக்கு நாம் அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசுவே இருக்கிறார் என்பதை இந்த நூலில் நான் பதிவு செய்திருக்கிறேன். மார்க் நற்செய்தி 1:35 இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனியானது ஒரு இடத்திற்கு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஆகவே இயேசுவே தனி வேண்டலுக்கும் குழும வேண்டலுக்கும் திரு அவை சமூக வேண்டலுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எனவே எல்லாருடைய வாழ்விலும் நாம் அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டியது தனி வேண்டல், குழும வேண்டல். இன்னும் 2 குறைபடுகின்றன. விவிலிய இறைவேண்டல்கள். விவிலியத்தின் அடிப்படையிலும் விவிலிய இறைமொழிகளை பயன்படுத்தி நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். அதை நாம் அதிகரிக்க வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும். 4வதாக சொந்தமாக இறைவேண்டல் செய்யணும். அந்த மரபும் வழக்கமும் நம்மிடம் இல்லை. ஆகவே ஒவ்வொரு கத்தோலிக்கரும் இந்த 4 வகையான மன்றாட்டுக்கள், திருவழிபாட்டு மன்றாட்டுக்கள், மரபு மன்றாட்டுக்கள், விவிலிய மன்றாட்டுக்கள், சொந்த சொற்களை பயன்படுத்தி மன்றாட்டுக்கள், இவற்றை செய்ய வேண்டும் என்று இந்த நூல் வலியுறுத்துகிறது.